யாரோ சொன்னாங்க ரீஇன்கார்னேஷன்ன்றது இந்த ரோலட் வீல் மாதிரி. அதாவது இந்த ரோலட் வீல்ன்றது நம்ம வந்து பெட்டிங் கேம்பிளிங்க்கு பயன்படுத்துறது தான். ஸோ நம்ம இதுல ஒரு நாயாவோ இல்லை இது பனியாவோ ஏன் தரையை தவிர ஒரு கலப்பனாவோ கூட பிறக்கலான்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ஹியூமனா திரும்ப பிறந்துட்டீங்கன்னா இந்த ரோலட் வீல்ல நீங்க சர்வீஸ் செய்துட்டீங்க அப்படிதான் அர்த்தம். பட் நீங்க அந்த பாயிண்ட்டை ரீச் செய்யணும்னா இந்த லக் பேஸ்டு கேம்ல நீங்க சர்வே செய்தாகணும். உடனே நம்ம ஹீரோக்கு ஹியூமன் வருது. யா, நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா அங்கே வந்து நான் ஓவர் ஒர்க் பண்ணியே என்னோட வாழ்க்கைன்றது முடிஞ்சு போயிடுச்சு. பட் நான் நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த பாடி வந்து நான் ரீஇன்கார்னேட் ஆகிது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாவல்ன்றது ரொம்ப பிடிக்கும். அதே நாவல்ல நான் ஒரு ரீஇன்கார்னேட் ஆகியிருக்கேன். குறிப்பா பார்க்கணும்னா நான் வந்திருக்க இந்த கேரக்டர்ன்றது வந்து சாப்டர் 1ல வர ஒன் டைம் வில்லனால சாகரிக்கப்படுவான். ஒரு ஹோப்லெஸ்ஸான முட்டாள். நேம் பார்த்தீங்கன்னா ஹான் ஷீஹா. உடனே கேரக்டர் ஹான் ஷீஹா இவனோட வியூ வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவோட ஸ்டாட்ஸை காட்டுறாங்க. ஒரு எஃப் ரேங்க் டேமர் வித் 0 எபிலிட்டிஸ். அதே போல இவனுடைய மானா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 இருக்கு, ஸ்டாமினா 13, தென் இன்டெலிஜென்ட் 20 இருக்கு, பெர்செப்ஷன் 17, சாம் 4 இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிளாக் மேஜிக்ல ரொம்ப ஆர்வமா இருப்பான். அதே போல கரண்டா ரிசர்ச்சும் செய்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பழைய ஸ்டாட்ஸ் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் ஷோ ஆகுது. இவனோட டிஸ்போஷன் வந்து நியூட்ரல் லெவல். ஹீரோ அதை பார்த்துட்டு அசிங்கமா கேட்கறான், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வில்லன் கீரை வந்து சாவறது சீரியஸா ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது அங்க வந்து ஒரு ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் மாதிரி கேட்குது. என்னன்னா வந்து பண்ணியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி வருது. என்னன்னா வந்து அந்த பிளாக் மியூசிஷியன்ஸ் அவனுங்க வந்து பேசிட்டு வராங்க. அப்ப ஹீரோ பார்க்குறான், இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு பார்த்தோன்னா வந்து இந்த ஹான் ஷீஹா இவங்கிட்ட வந்து இன்ஃபினைட்டான மானா இருக்கும். பட் இவனுக்கு வந்து பிராக்டிஸ் தான் வந்து பத்தல அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளாக் மியூசிஷியன்ஸும் வந்து இவன்ட கேட்குறாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது நீ வந்து எங்களுடைய டார்க் மியூசிஷியன் கில்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஆர்டல் அகாடமில இருந்து வரேன். உடனே இவங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஸோ இந்த ஆர்டல் அகாடமின்றது ஒரு மேஜிக் அகாடமி தான். எங்க கூட வாக்கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க ஹான் ஷீஹாவை. அவனும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உனக்கு தெரியுமா எங்களுடைய அந்த கில்டில் எப்படி ஜாயின் பண்றது அந்த ப்ரொசீஜர்னு கேட்கும் போது ஏன் அப்கோர்ஸ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மைண்டுக்குள்ளே யோசிக்கலாம், லைக் அந்த பிளட்டை வந்து ஊத்தின உடனே இந்த கில்ல வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் அந்த பிளட் வந்து காணிக்கையா கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாது. இப்படி எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நம்ம ஹான்ஷேகாவும் யோசிக்கலாம். சூன் இந்த பிளாக் மேஜிக் ஆர்கனைசேஷன்ல இந்த விஹா வந்து விருப்பத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து இந்த ஆர்கனைசேஷனை மொத்தமா வந்து டெஸ்ட்ராய் செய்திருவான். அதுல வந்து இந்த ஹான்ஷிஹான்றவன் வந்து இந்த டார்க் மியூசிஷியன்ஸ் கூட கான்ட்ராக்டை மேக் செய்ததால ப்ரோட்டகனிஸ்ட் கையால இவனுமே வந்து இறந்துடுவான். ஸோ அப்படி இருந்ததுன்னா வந்து நான் இவங்களை ஃபாலோ பண்றதுனால என்னோட வாழ்க்கைன்றது மாறப்போகாது. ஸோ அதனால நான் இம்மிடியேட்டா இந்த டென்னை விட்டு எஸ்கேப் ஆகணும். அது வந்து ஹீரோக்கு சிங்க்ரனைசேஷனும் நடக்குது. இப்போ வந்து ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான் பாத்தீங்களா, இந்த பர்சனுடைய அந்த மெமரி வந்து ஹீரோக்கு வருது 10%, 70%, தென் சிங்க்ரனைசேஷன் கம்ப்ளீட்னு வருது. அவனுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் வருதுன்னா ஒரு வார்னிங் மாதிரி போட்டு இந்த டார்க் மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதான் இவனுடைய ரெக்கமெண்டேஷன் வருது. அவன் ஹீரோ யோசிக்கிறான். அதே போல வந்து ஒரு பிளானும் போறான். என்ன அது சவுண்டு பேஸ்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த டார்க் மியூசிஷியனும் சரி ஓகே உன்னோட உயிருக்கு நீ வந்து வேல்யூ கொடுக்குறனா இங்கே நில்லு, நான் அது என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேயே நிக்கிறான். பட் அந்த மியூசிஷியன் வந்து செக் பண்ண போனோடனே நான் இதுதான் என்னோட நேரம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்மெண்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஏறி வந்துட்டேன். இருந்தாலும் எங்க டோர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கதவு கிட்ட இருந்து வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. அப்பனா என்னோட வழி வந்து கரெக்ட் தான், அது அங்கதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு டோரை பாக்குறான். அது வந்து செயின்ஸால லாக் செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹீரோ வந்து ஒளிஞ்சிக்கிறான். ஓகேங்களா, ஏன்னா அந்த மியூசிஷியன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிட், அதுவும் 3rd பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். உடனே டேமிட், அது என்னதான் சொல்றாங்க, நம்ம ஹான்ஷி ஹீரோ வந்து கடுப்பாகிறான். அவன் என்ன சொன்னான்னா, அவன் வந்து ஆர்டல் அகாடமில இருந்து வந்துக்கிறதா சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஸ்பையா கூட இருக்கலாம் அப்படின்னு பேசும்போது ஹீரோ வந்து லேசா எட்டி பாக்குறான் அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. தென் ஹீரோ வந்து அந்த கதவை திறக்கலான்ட்டு பாக்குறான். பட் அவனால தள்ளுறதுக்கு சுத்தமா முடியல. ஸோ இதான் சுச்சுவேஷன்னா என்னுடைய அந்த பாஸ்ட் லைஃப் மெமரியை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த யூஸ்லெஸ் ஆன ஹான்ஷிகாவால என்ன பண்ண முடியும்னா, ஆக்சுவலி இவனுக்கு வந்து ஒயிட் மேஜிக்ல 0 டேலண்ட் இருந்தாலுமே இவன் பிறக்கும் போதே மானாவோட பிறந்திருக்கான். மானானா அந்த மேஜிக் யூஸ் பண்றதுக்கு அடிப்படையானது. இவனுடைய மானான்றது ஓவர்வெல்மிங்கான குவான்டிட்டில இருக்குது. எனக்கு வந்து இதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மானா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கண்ட்ரோல் செய்யணும். இந்த கதையோட ஹீரோ ஆகிய லீ ஹான் ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக்கை லேர்ன் பண்ணும்போது அவன் என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில இருக்க பிளட் ஃப்ளோ அனைத்தையும் ஃபிங்கர் டிப்ஸுக்கு கொண்டு வரணும். ஹீரோ வந்து அதை அப்படியே யோசிச்சு பார்த்து செய்ய முயற்சிக்கிறான். ப்ளீஸ் ஹான்ஷிகா, நீ வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கை வந்து அந்த செயின்ஸ் அதெல்லாம் லாக்னா போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணுறான். ஹீரோ பார்க்குறான், நான் பண்ணது ரைட்டாக இருந்தாலுமே என்னுடைய ஸ்கில்ன்றது இப்போ போதுமானதா அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு டார்க் மிஸ்ட்ல இருந்து ஒரு உருவம் வருது. ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு டிராகன் தான். ஹீரோ அதை பார்த்து இன்னுமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுவும் வந்து லைட்டாக சவுண்ட் தான் கொடுக்குது. ஹீரோ பார்க்குறான், இது வேற ஒரு டெட் எண்டா இருக்குது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிராகன் வந்து கியூட்டா வந்து நிக்குது. வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஹீரோவோட அந்த க்ளோத் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு தீத்துது. ஹீரோ ஒரு ரெப்டைலா, இதை பார்த்தா ஒரு பேபி டிராகன் போல இருக்குது, இது எப்படிங்க வந்தது? அதே போல இங்க வந்து நிறைய பேரும் இருக்காங்க, என்னால ஆல்வேஸா இது என் கூட கொண்டுட்டும் செல்ல முடியாது. உடனே அந்த டிராகன் பாத்தீங்கன்னா அப்படியே அழுவ ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ அது வாய போத்துறான், என்ன இது இந்த மாதிரி வேற வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா கேட்டுனே அந்த டிராகனை கொண்டு போய் ஒளிகிறான். நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா என்னால கேர் பண்ணிக்க முடியாததுக்குன்னா வந்து என்னால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. வெயிட், இந்த சுச்சுவேஷன்ல இந்த கிரியேச்சரோட பவர் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் ஆர் சிங்க்ரனைசிங் சொல்லிட்டு இந்த டிராகனை வச்சிருக்கிறவங்களோட சாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப வந்து அழகா மாறுறாங்க. அப்படி வந்து நம்ம ஹீரோ பாக்குறான், டேமிங் எபிலிட்டிஸ் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு அவனோட விண்டோல வந்து ஷோ பண்ணுது. இந்த சஸ்பீஷியஸான ஆஸ்ட்ரிங் வந்து நீங்க டேம் பண்ண விரும்புறீங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா லெவல் 2 மானா 50 இருக்கு, ஸ்ட்ரென்த் வந்து 60 இருக்கு, எஜிலிட்டி வந்து 35, இன்டெலிஜென்ஸ் 10ல இருக்கு. அதே போல டிராகன் நமக்கு தெரிஞ்சது தான், ஃப்ளேம் பிரீத் வந்து இதுக்கு லெவல் 1ல இருக்குது. அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த மெசேஜ் படி பார்க்கணும்னா என்னுடைய பாஸ்ட் லைஃப் இதை வந்து கண்டினியூ ஆகிற போது தெரியுது. பட் நான் எப்படி இதை அக்செப்ட் பண்றது? லைக் டேமிங் எபிலிட்டி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீங்க இதை டேம் பண்ண விரும்புறீங்களா? அது எஸ் நோ அதெல்லாம் காட்ட மாட்டேன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு வந்து உன்னை எப்படி டேம் பண்றதுன்னு தெரியும். எப்படின்னா அந்த ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு நாவல்ல பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த டேமிங்ல வந்து குவைட் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டேலண்ட்டும் இருக்குது.
லைக் சில ஜெஸ்டர்ஸை அப்போ என்னோட டெக்னிக்ஸை பண்ணுறது மூலயமா நான் வந்து இதை டேம் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஅஷூரன்ஸை கொடுக்குறாங்க. இப்போ ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உனக்கு நான் இருக்கான்னு சொல்லிட்டு தென் வந்து அவங்களோட ட்ரஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி பார்க்குது. ஸோ என்னை நம்புன்னு சொல்லி நான் பிராண்ட் கிட்ட சொல்கிறான். இது வந்து ரைட்டான்னு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது டைமிங் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. உடனே அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோ ஆகுது. அது க்ளோ ஆகிட்டு ஒரு கான்டாக்ட்ல வந்து எப்படி இருக்கும் டைமிங் ஒன்றில் ஒரு வைல்ட் அனிமல்ஸை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான். ஸோ ஃபைனலாக அது வந்து டேம் ஆயிடுச்சு. ஹீரோ ஆகிய ஹானும் ஸோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சா வேலை நான் கெஸ் பண்ணால் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா ஸோ இந்த ரெப்டைலுக்கு என்னால இப்ப கமாண்டே அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரைட் ரெப்டைல் உன்னோட முதல் கமாண்ட் என்னன்னா ஓபன் த கிளாக்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப டேரா சொல்லும் போது அந்த டிராகன் வந்து ரொம்ப ஒரு மாசான ஒரு நடைய போடுது. அது வேகமா போயிட்டு அது வாயாலே அந்த லாக்கை வந்து கடிச்சிருக்குது. செயின்ஸ் வந்து துண்டு துண்டா போகுது. ஓகேங்களா, உடனே குட் ஜாப் ரெப்டைல், நீ இந்த டோரை திறந்ததால பார்த்து ஈஸியா எஸ்கேப் ஆகிடலாம் அவன் நம்ம ஹான்ஷி அவன் சொல்லும் போது நடந்தோட சத்தம் கேட்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலி வந்து இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கு அவன் சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோ பாக்குறான் இன்னும் எல்லாம் ஸ்மூதா போதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சாங்களா பிடிக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எபிசோட் 2 பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.